முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாச இறுதியில அல்லது செப்டம்பர் மாத தொடக்கத்துல இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்காரு. தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த பயணம் ஒரு வாரத்துல இருந்து 10 நாட்கள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை 2030வது ஆண்டுக்குள்ள $1 டிரில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு உயர்த்தணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தொழில் மேம்பாட்டு பணிகள்ல கவனம் செலுத்திட்டு வராரு. அதனுடைய ஒரு பகுதியா வெளிநாடுகள்ல சுற்றுப்பயணம் செஞ்சு தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து வர்றாரு. அதுபடி கடந்த 4 வருஷங்கள்ல துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு போய் முதலீட்டாளர்களை சந்திச்சு தமிழகத்துல முதலீடு செய்ய வரும்படி அழைப்பு விடுத்திருந்தாரு. அதுபடி பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்காங்க. 2021வது வருஷம் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறமா முதல் முறையா மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2022வது ஆண்டு மார்ச் மாசம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுக்கு போனாரு. அங்க கிட்டத்தட்ட ரூபாய் 6100 கோடி அளவுக்கு தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இது மூலமாவே தமிழகத்துல 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இருந்துச்சு. 2021வது வருஷம் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா முதல் முறையா மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2022வது வருஷம் மார்ச் மாசம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுக்கு போனாரு. அங்க கிட்டத்தட்ட ரூபாய் 6100 கோடி அளவுக்கு தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இது மூலமாவே தமிழகத்துல 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கு. கடந்த 2023வது ஆண்டு சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளுக்கு போய் கிட்டத்தட்ட ரூபாய் 1342 கோடி ஒப்பந்தங்கள் மேற்கொண்டாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த ஒப்பந்தங்கள் மூலமாவே கிட்டத்தட்ட 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்துல ஸ்பெயின் நாட்டுக்கு போய் ரூபாய் 3440 கோடிக்கு தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டாரு. கடந்த வருஷம் ஆகஸ்ட், செப்டம்பர் மாசங்கள்ல அமெரிக்காக்கு போய் 7616 கோடிக்கு பல தொழில் மேம்பாட்டு ஒப்பந்தங்கள் செஞ்சுட்டு வந்தாரு. இந்த நிலையில தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொழில் ஒப்பந்தங்களை மேற்கொள்றதுக்காக 5வது முறையா வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருக்காரு. இந்த முறை இங்கிலாந்து, ஜெர்மனி நாடுகளுக்கு செல்ல இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த மாச கடைசி அல்லது செப்டம்பர் முதல் வாரத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறதாவும், அப்போ தொழிலதிபர்களை சந்திச்சு தமிழகத்துல தொழில் தொடங்க வாங்க அப்படின்னு அழைப்பு விடுப்பார் அப்படின்னும், அங்க இருக்கிற தமிழ் வம்சாவளியினரை சந்திச்சு பேச இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து, ஜெர்மனி 2 நாடுகள்லயுமே ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் பயணம் மேற்கொள்வாரு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாசங்களே இருக்கிற நிலையில முதலமைச்சருடைய தொழில் முதலீடு ஈர்ப்பு பயணம் முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. இந்த பயணத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம், நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் முக்கிய அரசியல் அதிகாரிகள் செல்ல இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.